ஆற்றல் நேர்களுக்கு வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி வந்து மே 1ஆம் தேதி வந்துட்டு நடக்குது. ஸோ மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டு குரு வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. ஸோ அதோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ டாரட் கார்டில் பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களோட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குருவே வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு தான் வந்துட்டு வராரு. ஸோ மோஸ்ட்லி எப்படி அப்படின்னா குரு இருக்கிற இடம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்துட்டு கவுண்ட் ஆகும். ஸோ இந்த தடவை வந்து குரு வந்து ரிஷப ராசியில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தனகுருவாக இருக்கார். ஸோ ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ தனகுரு ரிஷப ராசிலேயே உட்காந்துருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தன வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது என்ன மாதிரியான வரவுகள் இருக்கும் அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய லக்ஸுரி ஸ்பெண்டிங் இருக்கும். உங்களோட இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை விட நிறையா நீங்கள் வந்து லக்ஸுரி ஸ்பெண்டிங் பண்ணுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான தன வரவும் வந்துட்டு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 1 இயர் கிட்ட இருக்கும். ஸோ அந்த 1 இயர் முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வரவு செலவுகள் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான வரவுகள் இருக்கும். பிரின்சஸ் ஆஃப் கப் இது வந்து ஒரு ஃபேமிலி கார்டு. இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல் கனெக்டிவிட்டி உள்ள ஆளுங்களை பற்றி சொல்லும் கப்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோயிங் மூன். இந்த ஷேப்பில் இருக்கிறது க்ரோயிங் மூன். ஸோ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து இப்போ வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எமோஷ்னலாக அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் அது. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கேளுங்க. ஸோ பிரின்சஸ் ஆஃப் கப் மோஸ்ட்லி என்ன சொல்லலாம் அப்படின்னா கோ ஃபார் எ ட்ரிப் அப்படின்றது தான். டேக் அ வெக்கேஷன் வித் யுவர் ஃபேமிலி, டேக் அ வெக்கேஷன் வித் த பீப்புள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பீப்புளோட உங்கள் லைஃப்பில் இவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களோட வந்துட்டு நீங்கள் வெக்கேஷன் எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைம், ஒரு பர்சனல் பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்போ வளர்கிற டைமில் இருக்கும். ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பணவரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களோட ஸ்பெண்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஏன்னா அது வந்து லக்ஸூரியஸ் ஸ்பெண்டிங்காக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளாக கூட சில டைம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கார் வாங்குறது, வீடு வாங்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இஎம்ஐ ட்ராப்பில் மட்டும் விழாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னு தோணும். நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இந்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான வருமானங்களும் வரும். பட் இஎம்ஐயில் போய் நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா அது ஃபேவரபுளாக இருக்காது. ஏன்னா இந்த வருஷத்தோட பலன்கள் தான் இது இல்லையா? ஸோ இஎம்ஐ ட்ராப்பில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்கான மெசேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்கான மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் ஆகிற யாருக்கானாலும் இது வந்து பொருந்தும். ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மீ அ டே. ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒருத்தவங்களோட வந்துட்டு நீங்கள் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் நேரம் இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு நேரம். லைக் நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறாங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறையா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன தான் பாஸ்ட்டில் நடந்திருந்தாலுமே நீங்கள் லெட் இட் கோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு யூ கேன் ஃபர்கிவ் தம் அப்படின்ற மாதிரி மன்னிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு நேரம். ஸோ மேசராசி நேயர்களுக்கு வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். கைடன்ஸ் ஒரு கைடன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் இது வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா செல்ஃப் ஒர்த். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்துட்டு ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்கும். ஸோ உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்களோட கைடு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தவங்க கூட நீங்கள் பழகணும். பீப்புள் வந்து உங்களை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கும். உங்களோட செல்ஃப் ஒர்த் தெரியணும். உங்களோட
டைமோட வேல்யூ தெரியணும். அந்த மாதிரியான ஒரு இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டம் லைன் ஒரு இதை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் இது. ஏன்னா நீங்கள் லக்ஸுரியஸாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் உங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் செல்ஃப் ஒர்த் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரியாக நடந்துக்க வேண்டிய டைம் இது. ஸோ உங்கள் லைஃப் கைடு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். லைஃப் கைடு வந்துட்டு ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் கைடு வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ப்ரொடக்டிவிட்டி ஸ்டெம்ஸ் ஃப்ரம் இன்ஸ்பிரேஷன். வென் ஐ ஃபோக்கஸ் ஆன் வாட் பிரிங்ஸ் மீ ஜாய் மை டாஸ்க் பிகம் எஃபர்ட்லெஸ் ஆக்ஷன்ஸ். லைஃப் கைடு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அல்லது உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணும்போது, இது வந்து ஒரு ஒர்க்கு கார்டு. ஸோ உங்கள் ஒர்க்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அது உங்களோட மனசை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் உள்ள எல்லா கோலுமே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்துட்டு உங்கள் லைஃப் கைட் சொல்லுது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, இந்த குரு பயிற்சி டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் சேஞ்சோ இல்லை நீங்கள் கெரியர் சேஞ்சோ பண்ணுறதுக்கான கரெக்டான டைம். ஸோ உங்களுக்கு வந்து குருவோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஈவன் வந்துட்டு லொக்கேஷன் சேஞ்சஸ் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு கரெக்டான டைம். ஸோ இந்த குரு பயிற்சி டைமில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வழிபாடு என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி டைமில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு வந்திருக்காரு. பேலன்ஸ், மாடரேஷன், குட் ஹெல்த், கோஆப்ரேட்டிங் வித் அதர்ஸ், ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ். ஸோ விஷ்ணு வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். டெய்லி வந்து ஒரு ஹேபிட்டாக வந்துட்டு துளசி தீர்த்தம் குடிக்கிற ஹேபிட் வச்சுக்கலாம். அதாவது ஒரு காப்பர் இல்லைன்னா செம்பு பாத்திரத்தில் இல்லை ஒரு பித்தளை பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் துளசி இலைகளை வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா, அதை வந்து அடுத்த நாள் நைட்டு போட்டுறணும். அடுத்த நாள் காலையில் அந்த வாட்டரை வந்து நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு விஷ்ணுவோட அந்த எஃபெக்டும் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதையே வந்து ஒரு வழிபாடாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விஷ்ணு வழிபாடு அப்படின்றது வந்துட்டு இந்த குரு பயிற்சி டைமில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.